ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு அதே எம்எல்ஏக்களுக்கு இன்னைக்கு ஒரு மச்சத்தை மட்டும் வச்சுட்டு இன்னைக்கு தூய சக்தியா நீங்க மாத்திட்டீங்க. அதனால எங்களுடைய தலைவர் சமீபத்தில் சொன்னாரு, தீர்ந்து போன சக்திகள்கிட்ட திருடுற அளவுக்கு காஞ்சி போன சக்தியா இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. ஆகவே இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதில் உரையில அவர் விளக்கம் அளிப்பார்னு நாங்க நம்புறோம். முக்கியமா இந்த ஆள் பிடிக்கிற வேலையை நிப்பாட்டிட்டு இனியாவது ஆட்சி நிர்வாகத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுடைய தேர்தல் முக்கியமான வாக்குறுதிகள், படிச்சு வேலை இல்லாத இளைஞர்கள் அவங்களுக்கு எல்லாம் 4500 ரூபாய் மாசம் 4500 ரூபாய் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அது சீக்கிரம் 6 மாசத்துல கொடுங்க. மகளிருக்கு நீங்க சொன்ன உரிமை தொகை மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை, வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர், தாய்மாமன் சீர், இதெல்லாம் 6 மாசத்துல கொடுப்பீங்கன்னு நான் நம்புறோம். எல்லாம் எப்படி கொடுக்க போறீங்க அப்படின்னு ஒரு டைம் லைனை முதலமைச்சர் தன்னுடைய பதிலுரையில சொல்லணும்னு கேட்டுக்கிறோம். அதேபோல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மின்வெட்டு, விவசாயிகள் பிரச்சனை ஆகியவற்றில் முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு உடனடியாக ஒரு தீர்வு காண வேண்டும். ஆளுநர் உரையில இதற்கான விளக்கம் இல்லாததால முதலமைச்சருடைய பதில் உரையாவது இதெல்லாம் இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்ப நான் கேட்டதுக்கெல்லாம் வழக்கம் போல பழக்க தோஷத்துல எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம்னு எங்க மேல பழிய தூக்கி போடாம தப்பிச்சுக்காம தீர்வை நோக்கியதா முதலமைச்சருடைய பதில் இருக்கணும்னு நான் விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். ஆளுநர் உரையில இருமொழி கொள்கை, மாநில உரிமை, சமூக நீதி, மகளிர் முன்னேற்றம்னு திமுக சொன்னதையே ப்ளூ பிரிண்டா ஃபாலோ பண்ணி இந்த அரசுடைய கொள்கை முடிவுகளா அறிவிச்சிருக்கிறீங்க. இதை நாங்க வரவேற்கிறோம். மற்றபடி ஆளுநர் உரையில தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கான ரோடு மேப் எதுவும் இல்லைன்னு கூறிக்கொண்டு முழுக்க முதலமைச்சருடைய புகழுரையாகத்தான் இந்த ஆளுநரை அமைஞ்சிருக்குன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.